வெல்கம் டு வெட்டி விமர்சனம். யோகி பாபுவின் கிணத்தை காணோம் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு கிணத்தை காணோம் அப்படிங்கிற இந்த பேரை விட நான் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா படம் வேற லெவலில் இன்னும் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் படத்தோட ஒரு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கலகலப்பு, செகண்ட் ஹாப்புக்கு மேலே கொஞ்சம் சலசலப்பு, சலிப்பு, இறுதியில் கொஞ்சம் கலகலப்பு. இந்த படத்தில் இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க. இறந்து மண்ணில் புதைந்து கிடக்கும் படிமங்களுக்கு கொடுக்குற மரியாதையை காட்டிலும் மனுஷனுக்கு இன்னைக்கு இங்கே மரியாதை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க இந்த படத்தில் சொன்ன விதம் பெரும்பாலான இடங்களில் நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் கூட நோட்டீஸ் பண்ணும்படி பர்ஃபெக்டாக எழுதி அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸை வாங்கின விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. நத்தை அப்படின்னு ஒரு தாத்தா கதாபாத்திரமாகட்டும், திருக்குத்தனமாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு வர அந்த கதாபாத்திரமாகட்டும், அதே மாதிரி சிற்பியாகவும் ஊர் கோயில் பூசாரியும் இருக்கக்கூடிய மணிவாசகம் என்கின்ற யோகி பாபுடைய கதாபாத்திரமாகட்டும், அவருக்கு ஜோடியாக வரக்கூடிய லவ்லின் சந்திரசேகருடைய கதாபாத்திரமாகட்டும், ஆர்கியாலஜிஸ்டாக வரக்கூடிய ரேச்சல் ரெபேக்காவுடைய கதாபாத்திரமாகட்டும் சொல்லி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அட்டென்ஷன் எடுத்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பண்ணி வச்சிருந்தாங்க. இறுதியில் செஞ்ச ஒரு நகைச்சுவை, அது நகைச்சுவைக்காக செஞ்சாங்களா நக்கலுக்காக செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியுது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது டைனோசர் எலும்புகளையே சாமியாக வச்சு கோயில் கட்டி கும்பிடுற மாதிரியான அந்த ஒரு தாட் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரிஞ்சது. ஆனால் அதை தாண்டி இந்த படத்துக்கு கிணத்தை காணோம் அப்படின்னு பேர் வச்சதை விட டைனோசர் மண்டே அப்படின்னு பேர் வச்சிருந்தா மண்டேல படம் வந்தது இல்லையா, சேம் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு.